Hi friends, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஷேர் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ். இது வந்து எப்போவுமே வந்து கூகுளில் வந்து ஒரு பெரிய சர்ச் நடந்துனே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக சொல்லியிருப்பேன் ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குது. அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது வந்து ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் டீப்பாகவும் போகும். ஒரு ப்ளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு என்னென்ன எங்கெங்கே இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸு. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறாங்களா, என்னென்னலாம் அவங்க பண்ணணும், ப்ளஸ் என்ன நாலேஜ் தான் அவங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இந்த ஸ்லைட் ஷோவில் உங்களுக்கு க்ளீனாக சொல்லிட்டுருவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட் வந்து அவங்க ஹோல்டிங் வந்து சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். செகண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் வந்து பண்ணிக்கணும். ஆக்சுவலி வந்து நிறைய ஐசிஐசி ஆக்சிஸ் பேங்க் மாதிரி நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு எது தேவையோ வந்து அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு லேப்டாப்போ தேவைப்படுது. சில பேர் சொல்லுவாங்க வந்து மொபைல்லேயே வந்து பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் மொபைல்லையும் பண்ணலாம். பட் ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக வந்து பண்ணும்போது நம்மளுக்கு மொபைலில் வந்து சார்ட்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ட்ராடே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் உங்களுக்கு நியூஸ் வச்சியோ ஃபண்டமெண்ட்ஸ் வச்சோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராடே இல்லை வேறு எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை வந்து லேப்டாப்போ கண்டிப்பாக தேவைப்படும். மெயின்லி ஃபார் டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் உங்களால் வந்து ஃபோனில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நல்லா பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். மெயின்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா வந்து தன்னோட மொபைலில் வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு இப்போலாம் பரவாயில்ல, ஆக்சுவலி ஒரு 4G ஆகிடுச்சு. ஒரு 3Gலாம் இருக்கும்போது வந்து ரொம்பவே வந்து டிஸ்கனெக்ஷன் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நிறைய பேர் வந்து அந்த ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளமாலேயே வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அமௌண்ட் கூட வந்து அவங்க ப்ராப்ளமில் மாட்டியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் வந்து இங்கேயே நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒரு இன்டர்நெட் இல்லைனா வந்து நம்ம ட்ரேடிங் சாஃப்ட்வேருக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த ஒரு லேக் வந்து அங்கே ஒரு என்எஸ்சி அங்கே ஒரு ஷேர் பஜாரில் வந்து உங்களுக்கு மீட் ஆகாது. ஏதாவது நீங்கள் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா வந்து உங்களால் செல் ஆர்டரோ இல்லை பை ஆர்டரோ போட முடியாமல் போயிடும். அதனால் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிமேட் அக்கௌண்ட் பற்றி பேசுனீங்களா, டிமேட் அக்கௌண்ட் பற்றி பேசும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட அட்ரஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்காக ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து பேன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணவே முடியும். ஸோ பேன் இஸ் மஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 months இல்லை 3 months வந்து கேட்பாங்க. சில ஒரு இதில் வந்து 6 months கேட்பாங்க, சில இடத்துல வந்து 3 months கேட்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 6 months ட்ரான்சாக்ஷன் இது ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டோடது. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ, சில பேர் ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க, ரெண்டு ஃபோட்டோ கேட்பாங்க, மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் வந்து சிக்னேச்சர் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. பட் சில இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் பண்ணிவிட்டு கொரியர் அனுப்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து வெறும் வந்து ஒரு ஈக்விட்டி செக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும், இல்லை கமாடிட்டி மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அதாவது கமாடிட்டினா சொல்லிட்டு கோல்டு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஈக்விட்டியும் இருக்குது, கமாடிட்டியும் இருக்குது, கரன்சிஸும் இருக்குது. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸு. பட் ஒரு பேசிக் பிகினராக வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும் நீங்கள் நிறுத்திக்கலாம். அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஒரு டெக்னிக்கல் மைண்ட் செட் வேணும். கொஞ்சம் அது வந்து ஒரு பெரிய பிக் கேம், ஷார்ட் கேம் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 monthsக்காவது நீங்கள் வந்து ஈக்விட்டிலையோ இல்லை கமாடிட்டிலையோ பண்ணிவிட்டு இன்கேஸ் அப்புறமா வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான ஒரு சான்சஸ் நிறைய இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ்
இப்போ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்ற பட்சத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி, ஒரு கேம் மாதிரி. ஷேர் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் கிடையாது. இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் பிஸ்னஸ். ஓகே, இது பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இது நீங்கள் கேம்பிளிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்களோட சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து கம்மியாகி 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பட் இதே வந்து நீங்கள் ஒரு டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்கான பர்சன்ட்டாக இல்லை இது ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஷைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து நிறைய காசு பண்ணியிருக்காங்க. அது வந்து கேம்பிளிங்காக இல்லாமல் ஃபண்டமெண்டலாகவும் கொஞ்சம் அந்த பிஸ்னஸாக பார்த்தது ஒரே ஒரு காரணத்தால் இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நாலேஜ் ரொம்ப முக்கியம்னா என்னென்ன நாலேஜ்லாம் தேவைப்படும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தேவைப்படும். ஃபண்டமெண்டல்ஸ்னால் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டு என்ன, அவங்களோட இது அசட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கணும். நிறைய இருக்குது, அதை போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல்ஸ்னால் வந்து அந்த ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸு சார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப் அண்ட் டவுன் ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபைனான்ஸ். இங்கே நம்ம ஷேர் மார்க்கெட் வந்திருக்கிறது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக. ஸோ நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அது நம்ம இங்கே வந்து காசு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பர்சனல் ஃபைனான்ஸு தாண்டி மட்டுமே நம்ம ப்ரொஃபஷனலாக கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்மளால் காசு பார்க்க முடியும். ஸோ பர்சனல் ஃபைனான்ஸும் வந்து நம்மளோட நாலேஜுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நீங்கள் போடுற காசு வந்து ஒரே இடத்துல போடாமல் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல லாஸ் ஆச்சுன்னா கூட இன்னொரு இடத்துல அந்த கெயின் வந்து அந்த லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதனால் வந்து இதில் வந்து ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் உங்களோட கேபிட்டல். அதாவது உங்களோட நீங்கள் உள்ளே போடுறீங்களா அந்த அமௌண்ட்டை என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ₹1 சம்பாதிக்கலனா கூட பரவாயில்ல, அந்த அமௌண்ட்லேருந்து ₹1 கம்மியாகவும் பார்த்துக்கிறது தான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் இந்த ஷேர் மார்க்கெட்டில். அடுத்தது வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமன் இல்லைங்களா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் நம்ம சென்டிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணதும் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு ஈஸியாக போய் நிறைய பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, இந்த செஷனோட இந்த வீடியோ நிற்கிச்சு. செகண்ட் பார்ட்டில் வந்து அடுத்த செஷன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். Thank you.